Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஆரம் செட்டோட பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட மேக்கிங் வீடியோ நம்மளை ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே கொடுக்குறேன். இப்போ நான் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அதுக்கு டர்காய்ஸ் கலர், ஆரஞ்சு, பிளாக்கு, கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கலர் பேலட் இல்லைனா நம்ம இந்த மோல்டிங் பேலட்டை எடுத்துக்கலாம். இப்போ நான் கோல்டு கலர் நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கோல்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. லைட்டாக பிளாக் கலர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மெஹந்தி மெட்டல் கலர் வேணும்னு சொல்லிட்டு, இல்லைனா டேரெக்டாக நம்ம கோல்டு கலர் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற அந்த கோல்டு கலர் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பெண்டன்ட்டுக்கு அந்த பேக் சைடு நம்ம அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக நம்மளுக்கு அது மாதிரி பெயிண்ட் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பெண்டன்ட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஜிம்காவோ இருந்தால் அதோட பேக் சைடோ இல்லை பீட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட் கோட்டுக்கு கொடுப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி நீங்கள் அடித்து வச்சிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அது காஞ்சதுன்னா கூடயுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச அது நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்ம ஃபஸ்ட் கோட் அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் லைட்டாக வாட்டர் தொட்டு நான் ஃபுல்லாகவே பெண்டன்ட்டோட பேக் சைடு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே கலர் நான் பெண்டன்ட்டோட அந்த சைடு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த பீட்ஸு கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் வாட்டர் தொட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி இந்த பீட்ஸ் எல்லாமே கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி நல்லா நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பெண்டன்ட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம். பெண்டன்ட்டுக்கு நம்ம அந்த டாட்டாக நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் டிசைன் அந்த டாட்டாக இருக்கிறது வேண்டாம். டிசைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். உள்ளே இருக்கிற பிளாக் வேண்டாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோட் இப்போ நான் லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் கோட் அடிக்கிறச்ச நம்மளுக்கு அந்த டாட் இருக்கிறது தெரியும். செகண்ட் கோட்டில் நம்மளுக்கு அது ஃபுல்லாக மறைஞ்சிரும். தேர்ட் கோட் நம்ம ஃபினிஷிங் அடிக்கிறச்ச அது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பெயிண்ட்டு நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு கலர் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நான் இப்போ கோல்டு கலரே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைடு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணுறச்ச ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். இப்போ நான் செகண்ட் கோட் லைட்டாக வாட்டர் தொட்டு நான் செகண்ட் கோட் நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பீட்ஸும் அந்த பெண்டன்ட்டை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த டர்காய்ஸ் ப்ளூ கலர் நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் சாரீ இருக்கோ நீங்கள் அந்த கலர் டபுள் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ டபுள் கலரே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ டர்காய்ஸ் ப்ளூ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த லீஃப் டிசைன் மாதிரி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். வெளியிலலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உள்ளேயே கரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பெயிண்ட் ஸ்டிக் பிகினர்ஸ்க்கு இல்லைன்னா கூடயுமே பரவாயில்ல. நம்ம இந்த வீட்டில் இருக்கிற குச்சோ இல்லை டூத் பிக்கோ அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான எஃபெக்டும் அதுலேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெயிண்ட் ஸ்டிக் வாங்க வேணும்ன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் அது இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்லோவாக அந்த டிசைனுக்குள்ளே கரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே மேலே அதுக்கப்புறம் நிறைய கோட் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணுறச்சு நீங்கள் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டா கரெக்டாக அந்த ஈக்குவல் லெவலில் நம்மளுக்கு அந்த பெயிண்ட் ஈவனாக வந்துடும்.
அதுக்காக நிறைய மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நிறைய வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல்டு பக்கத்துலேயுமே வந்துடும். பாருங்கள், அது கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த டர்காய்ஸ் கலர் வந்து நம்மளுக்கு திருப்பியும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போவே வந்து அந்த ரவுண்டுக்கெலாம் வந்து டர்காய்ஸ் கலரே வந்து நான் இப்போது பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த டாட் வைக்கிற வச்சுமே கூடயும் கரெக்டாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெயிண்ட் வந்து வெளியில் வந்துருச்சுன்னா வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு கலரும் இந்த டர்காய்ஸ் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ளூவிஷாக தெரியும். ஸோ கோல்டு வந்து நம்மளுக்கு தனியாக தெரியணும் அந்த பெண்டன்ட்டில். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் டர்காய்ஸ் வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன். ஆரஞ்சும் இப்போ அதே மாதிரி அந்த லீஃப் டிசைனுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம பெயிண்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டார்க் கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஒரு இது வந்து லைட் கலராக இருந்தால் இன்னொன்று வந்து டார்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன கலர் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். டார்க்காக போயிட்டிங்கன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப டார்க்கிஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறச்ச ஒரு டார்க்கு ஒரு லைட் அது மாதிரி பெயிண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெண்டன்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இது மாதிரி தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் கூட நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய வைக்க எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிம்காவில் வந்து நான் வந்து எப்பயும் போல் அந்த கோல்டு கலர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கோல்டு கலர். இப்போ ஜிம்முக்கா இந்த ஸ்டட்டில் வந்து குட்டி குட்டியாக ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம அதுலேயே வந்து டிசைன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டாட் வந்து நான் அதே மாதிரியான டர்காய்ஸ் ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு ஒரு டாட் வந்து ஆரஞ்சு, இது மாதிரி மாற்றி மாற்றி நான் வைக்கிறேன். ஜிம்முக்கா வந்து நம்ம செஞ்சது வந்து மோல்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கையில் செய்கிறதா இருந்தாலுமே நீங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மோல்டுன்றதுனால நான் வந்து மேக்கிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிக்கல, ஆல்ரெடி இது பண்ணது தான். ஸோ பெண்டன்ட்டுக்கு மேட்சாக இருக்கணுன்றதுனால அந்த 2 கலருமே வந்து நான் இப்போது ஜிம்முக்காக்குமே வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலருமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஜிம்முக்காவோட பீட்ஸுக்கு மேலேயும் வந்து 2 கலருமே வந்து நான் இப்போ டாட் டாட்டாக வைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த பெண்டன்ட் எல்லாமே வந்து நீங்கள் மேக்கிங் வீடியோக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் வீட்டிலே இருந்து சேல்ஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணுன்றது இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஜிம்முக்கா அதுக்கப்புறம் பீட்ஸு எல்லாமே வந்து நல்லா காய வச்சுக்கிட்டேன். நல்லா எப்பயுமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து 2 பீட்ஸ் வந்து பிளெயின் பீட்ஸ் வந்து ஆரஞ்சு கலரும், 2 பீட்ஸ் பிளெயின் பீட்ஸ் வந்து அதே மாதிரி டர்காய்ஸ் ப்ளூ கலரு, இது எல்லாமே வந்து நம்ம செட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே வந்து வார்னிஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி வந்து நான் அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக எனக்கு கொஷின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.